Japanese. வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மியாவுத் வவாலு. நான் உங்கள் வவாலு பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை, இல்லை இன்னும் முற்றுப்பெறாத பதில்களை கண்டடையாத ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. எனத்துக்காக இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கணும், இசை நிறையா கேட்கணும், இலக்கியம் நிறையா படிக்கணும், உலக இலக்கியம் நிறையா படிக்கணும், சிறந்த படங்கள், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், பைசைக்கிள் தீவ்ஸ், இந்த மாதிரி சிறந்த படங்கள், சிறந்த படைப்புகள், இதெல்லாம் ஏன் பார்க்கணும்? இதை பார்க்கறதுனால உனக்கு என்ன கிடைக்கிது என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். இந்த விஷயங்களை செய்கிறனால பெரிய என்ன லாபம் இருக்குது? ஒரு படம் கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய 400-450 பக்கம் பெரிய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறதுனால இல்லை அப்படின்னா, இதுதான் சரி, இப்படி இருக்கிறதா சரி அப்படிங்கிற நம்பிக்கைகளால் ஊட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நின்று கொண்டு இயல்பில் ஒரு கன்சம்ஷன் டோப்பம்னு சொல்லக்கூடிய, பார்த்த உடனே இல்லை சுகித்த உடனே நமக்கு ஒரு வகையான கிளர்ச்சி தரக்கூடிய, இல்லை நமக்கு ஒரு வகையான அகமகிழ்வை தரக்கூடிய, ஒரு கழிப்பை தரக்கூடிய, ஒரு துள்ளலை தரக்கூடிய ஒரு படைப்பை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு படைப்புக்குள்ளே நம்ம ஏன் போகணும்? இதை நம்ம ஏன் செய்யணும்? ஒரு காமிக் புக்கில் அத்தனை படம் இருக்கேனே, நீ எதுக்குன்னு என்னைய போய் இந்த மாதிரி புக்கை படிக்க சொல்கிற அப்படின்னு ஒரு பையன் என்கிட்ட கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் நம்ம ஏன் பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் தொடர்ந்து ஏன் பாராட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் என் மனசுக்கு தோன்றதை நான் ரொம்ப பர்சனலாக அனுபவப்பட்டதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் மன்னிக்க கற்றுக் கொடுக்குது. யார் அப்படின்னா, பலரை மன்னிக்க கற்றுக் கொடுக்குது, பல விஷயங்களை மன்னிக்க கற்றுக் கொடுக்குது. உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்தா என்னவால நம்ம வாழ்க்கை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, முக்கால்வாசி நேரம் யாரோ நமக்கு செஞ்சதில், இல்லை நம்ம செய்ய முடியாததில், இது 2 விஷயத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஒரு அழகான சைக்காட்ரிக் ட்ரூத் ஒன்று சொல்லுவாங்க. சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் மனசு வந்து மிஸ் ஆன, ஃப்ளாப்பான, இல்லைன்னா பிறண்டு போன தருணங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே நம்ம வந்து மன்னிக்க மறந்த, இல்லைன்னா மன்னிக்க மறுக்கிற, கடந்து போக மறுக்கிற விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கு. அது மீது சுமந்துக்கிட்டே இருக்கும். பிறந்தலேருந்து ஒரு சுமையை தூக்கி மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கேட்டால் நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. அந்த சுமையை சுமக்கிறதே இங்கே பெரும்பாடாக இருக்கு. அது வந்து இந்த பையன் இன்னார் மகனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஊருக்குள்ளே பிற்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இது உங்களோட இந்த மாதிரியான ஒரு பின்புலமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருந்தவங்க வந்துருக்கட்டும், இந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், குழந்தைக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது ஒரு ஃப்ரீ சோல், அது ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட். ஆனால் அதை சுற்றி இத்தனை விஷயங்களை வச்சு தேத்தி, அது மண்டல ஏற்றி அது சுமக்க முடியாமல் அது ஒரு கட்டத்தில் இதெல்லாமே ஹெவியாக இருக்குது. இந்த விஷயங்களால் பெருமை கிடைச்சாலும் சரி, இல்லை இந்த விஷயங்களால் கீழ்மைகளும் வலியும் கிடைச்சாலுமே சரி, இதை சுமக்கிறது உண்மையிலே ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்காத ஒன்று நாம் சுமக்கும்போது அதை சுற்றி ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த அடிப்படையிலையுமே இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பின்புலத்தில் பிறக்கிறதுக்கு எதுக்குமே நாம் காரணம் இல்லைங்கும்போது, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து அதை சுமந்துக்கிட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு டென்ஷன் நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்மளை சுற்றி யார் யாரோ ஏற்றி வச்ச விஷயங்கள் போக, விவரம் தெரிய நாமளே நம்ம மண்டல் நிறைய விஷயத்தை ஏற்றி வச்சுக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. தேவையில்லாத ஒரு வன்மமாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத ஒரு காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத ஒரு பெயினாக இருக்கட்டும், ரெக்ரெட்டாக இருக்கட்டும், பாஸ்ட் மெமரியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏதோ நம்ம கீழே தான் எல்லா சுவிட்சும் இருக்கிற மாதிரி, நம்ம கீழே தான் எல்லா பட்டனும் இருக்கிற மாதிரி, தான் மொத்த காரையும் நம்ம தான் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பின்பத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கூட நம்ம மேலேயும் கருணை இல்லாமல், சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் கருணை இல்லாமல், ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு வழியில் வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை மன்னிக்க வேண்டியிருக்கு. எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னா,
இறக்கி வைக்கிறதுடைய ஒரே வழிமுறை மன்னிப்பு தான். எப்படி காய்ச்சல் அடிக்குதுன்னா போய் மாத்திரையை போடுங்க, இந்த ரசத்தை வச்சு குடிங்க, கஷாயத்தை குடிங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானம் இருக்காது. நம்ம தேவையில்லாமல் ஏற்றி வச்சுக்கிட்டு அது மூலமாக நம்ம கஷ்டப்படுறத நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு ஒரே வழி அதை மறக்கிறது. ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கான மிகப்பெரிய துவக்கம் மன்னிக்கிறது. ஒரு விஷயத்த மன்னிக்கிறதுக்கு முதல்ல எதெல்லாம் தேவை அப்படின்னா, எதெல்லாம் நம்மளை இலகுவாக்குதோ, எதெல்லாம் லைஃப்பில் இருக்கிற ஒரு ப்ரீடிஃபைன் மீனிங் எல்லாத்தையும் தகர்த்திருக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு அழகான ஒரு வாசம் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் இவ்வளவு பண்பாக இருக்கிறதுக்கு அவர் வாழ்க்கையில் எவ்வளோ வழியை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசில் இருந்து ரொம்ப அன்பாக ஒருத்தர் நடந்துக்கிறாங்க, நம்ம மேலே ரொம்ப பரிவாக இருக்காங்க, ரொம்ப பண்பாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாடா, பரவாயில்ல, நம்ம நல்லா வச்சுக்கிறாங்க, நம்ம நல்லா நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 28-30 வயசுலாம் தாண்டினதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப பண்பாக இருக்காங்க, யாராவது ஒருத்தர் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, யாராவது ரொம்ப பரிவாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா பயமாக இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வளர்த்த மிருகந்தானாலுமே அது மேலே ஒரு பயம் இருக்கும்ல. வருஷம் போய் சிங்கத்துக்கு சாப்பாடு வைக்கிற அதே ஃபீடருக்குமே ஒவ்வொரு தடவையும் அந்த கூண்டை திறக்கும்போது ஒரு 0.1 ப்ராபிலிட்டியாக இருக்கும்ல, அந்த சிங்கம் இப்போ கோவப்பட்டு என்ன கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 0.1 ப்ராபிலிட்டியில் ஒரு சின்ன ஒரு நடுக்கம் ஏற்படுது. அந்த மாதிரி ரொம்ப பரிவான ஆட்களை பார்க்கும்போது இவங்க லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிளையும் எவ்வளோ வலியையும் அவங்க கடந்து வந்துருந்தாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ தூரம் பண்பாக இருக்க முடியும். ஏன்னா நான் பர்சனலி எடுத்தோன்னு ஒருத்தர்கிட்ட பண்பாக இருக்கிற மாதிரி ஆட்டிடியூட் எடுத்தோன்னு எனக்கு வர்றது, நான் ரொம்ப எப்பயும் போல் இருக்கிற நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்லை கூட இருக்கிற க்ரௌண்டுக்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அந்த மூடில் இரிட்டேஷனாக இருக்குன்னா நான் எப்போ மச்சான் கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஓப்பனாக இருப்பேன். ஆனால் அவன் என்ன மாதிரி ஒரு பின்புலத்தில் இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு வழியில் இருந்தாலும், உடம்பு சரியில்லாத நிலைமையில் இருந்தாலும், எப்பயுமே சரியாக, எப்பயுமே பரிவாக, எப்பயுமே கருணையோடு இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் கிதக்குன்னு எவ்வளோ வழியை கடந்து வந்தான் அப்படின்னா இவன் இவ்வளோ தூரம் பரிவாக இருப்பான். ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த வயலன்ஸ் இட் டுக் டு பிகம் திஸ் ஜென்டில் அப்படின்னு ஒன்று. ஏன்னா இந்த ஜென்டில்னஸே ஆப்சன்ஸ் ஆஃப் வயலன்ஸ்னு எனக்கு தெரியல, அபண்டன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் தான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரே அடியில் மொத்த உயிரையும் உணர்வையும் சரீரத்தையும் சாட்சி வீழ்த்தக்கூடிய ஒரு சிங்கத்துடைய ஒரு அமைதி மாதிரியும் நான் நினச்சேன்னா இப்போ உடனே அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு மொத்த இடத்தையும் தலைகளாக திருப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் என் காலை கொடுக்குறேன், நீ சங்கிலியை போட்டு கட்டு, நான் உனக்கு பின்னாடியே நின்று பேசாமல் நான் என் துதிக்கை ஆட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிற ஒரு பெரிய யானையை போலவும் ஒருத்தருடைய அன்பும் பரிவும் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு வயலன்ஸே இல்லாத மாதிரி இல்லை, இவங்களுக்குள்ளே நிறைய வயலன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் இவங்க கடந்து வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளே போட்டு முழுங்கி அது எல்லாத்தையுமே புதைச்சிட்டாங்க. ஆனாலுமே அதிலிருந்து டிட்டாச்சாக தே சூஸ் த பாத் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம புயல் ஒரு தடவை ஆஸ்கர் வாங்கும்போது அந்த ஒரு தடவை தான் வாங்கியிருக்காரு, ஆனால் 2 வாங்கியிருக்காரு. அந்த ஆஸ்கர் வாங்கும்போது அந்த ஈவெண்ட்டில் சொன்னாப்புல, எனக்கு 2 பாதை இருந்துச்சு, த பாத் ஆஃப் ஹேட் அண்ட் லவ், ஆனால் நான் லவ்வை சூஸ் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு விஷயமா படுது. இப்படி லவ்வை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஃபார்மேட் இல்லை. ஒரு அன்பும் கருணையும் எதுவுமே எதையும் சேகரிக்கிறது மூலமாக வரல. நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், அதனால் எனக்கு கேரிங்கான ஆட்களை சுற்றி கிடப்பாங்களா? நான் மெடிசன் படிச்சிட்டேன், அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போயுமே பண்பாக இருப்பாங்களா? இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் என்னை பரிவாக நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், எனக்கு குறைஞ்சது ஒரு 20,000 சம்பளத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு ஒரு 50 to 70% கேரண்டி கொடுக்க முடியும் இருக்கிற நிலைமையில். ஆனால் என்ன செஞ்சால் எதை ஏற்றிக்கிட்டா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே பரிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதையுமே ஏற்றிக்கிறதுனால அப்படி இருக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் இறக்கி வச்சு எல்லாத்தையும் துறக்கிறதன் மூலமாக தான் என்னை சுற்றி இருக்கிறவங்க என் மேலே அன்பு செலுத்துறது நான் அனுமதிக்க முடியும்னே நான் நம்புகிறேன். ரொம்ப எல்லாத்தையும் இழக்கணும். முதல்ல ரிஜிடிட்டியை, நான்கிற அடையாளத்தை, அகம்பாவத்தை எல்லாத்தையுமே இழக்கிறதன் மூலமாக தான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு கேட்டை ஆக்சஸை திறந்து விட நினைக்கிறேன். நீங்கள் தைரியமாக என் மேலே உட்காரலாம், நான் உங்கள் அன்பை ஏற்றுக்குவேன், எனக்கு இது எதுவுமே நான் ஒரு ரிஜிடாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இது எப்படின்னா
மிக வேகமாக நகரக்கூடிய பறவைகள் வந்து கொஞ்சம் கூட நகராத மரத்துக்கிட்ட தானே போய் தஞ்சம் போகுது. அது அதை விட வேகமாக நகர பறவைக்கிட்டே போய் உட்காருது. நகரக்கூடியது எதை பார்த்தாலும் ஒரு பறவை பயந்து ஒதுங்கி எங்கிட்டா பறந்து போயிடுது. ஆனால் நான் சற்று நகராத ஒரு மரத்தின் நிழலில் தானே பறவைகளை பாருது. அந்த மாதிரி எனக்கு சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளையும் நான் அவிழ்க்கும் போது தான் எனக்கு வந்து ஒருத்தருடைய பரிவுக்கோ ஒருத்தருடைய அன்புக்கோ ஒருவரின் மீது செலுத்தக்கூடிய நெகிழ்வுக்கோ நான் வந்து அனுமதி வழங்குறேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன். அந்த கான்ட்ரரி இப்போ நான் எப்படி ஒருத்தர் மேலே அந்த அன்பும் கருணையும் நெகிழ்வையும் நான் வந்து பாராட்டுறது அப்படின்னு யோசிச்சா, அந்த அன்பையும் கருணையும் எனக்கு யாராவது கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நான் முதல்ல ஒருத்தரை அனுமதிக்கணும், அண்ட் இதை நானும் செய்யணும். சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கிறதுக்காக தான் இந்த இலக்கியமோ இல்லை இந்த மாதிரியான இசையோ கலை ஆர்ட் ஃபார்ம், இங்கே இருக்கிற எல்லா ஆர்ட் ஃபார்மே அதுக்காக தான். இந்த ஆர்ட் ஃபார்ம் மெயினாக நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்லித்தருது அப்படின்னா, தன்னை அந்த இடத்துல இழக்க சொல்லித்தருது. ஒரு பெரிய ஹீரோ படம் பார்க்கும்போது நம்ம மனசில் எல்லாருக்குமே தோன்றது என்னென்னா, அந்த ஹீரோவோட இடத்துல நம்மளை வச்சு பர்சானிஃபை பண்ணிக்கிறோம். இன்ஃபேக்ட் கமர்ஷியல் மூவி மேக்கர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மூவி மேக்கிங்கில் கமர்ஷியல் மூவி மேக்கிங்கோட மிகப்பெரிய யூஎஸ்பி, அதாவது அல்டிமேட் செல்லிங் ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் படத்தில் வைக்கக்கூடிய 63லேருந்து 67 சீனுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 40 சீனில் படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல நான் இருந்தா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தன்னை பர்சானிஃபை பண்ணிக்கிட்டு அந்த ஹீரோவோட கேரக்டரில் அவங்க தன்னை பொருத்திக்கிட்டு அவங்களால அந்த படத்தை பார்க்க முடிஞ்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறாங்க. அது மறுக்க முடியாது. எல்லா கமர்ஷியல் படமே ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஒரு சாதாரணமான வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபரையோ இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஓனரையோ இல்லை சக நடிகரையோ இல்லை அரசியல் புள்ளியோ இல்லை சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவரையோ இல்லை ஒரு சாமானியமான டிரைவரையோ யார் தேட்டருக்குள்ளே 120 ரூபா கொடுத்து வந்தாலும் அவங்கள ஒரு நிமிஷம் அந்த ஹீரோவுடைய இருக்கையில், ஹீரோவுடைய உடம்புக்குள்ளே, ஹீரோடைய கேரக்டருக்குள்ளே இருக்க அனுமதித்து அவங்களுடைய ஈகோவை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. வேற ஒரு இலக்கியமோ ஒரு ஆர்ட் மூவியோ ஒரு இசையோ என்ன செய்யுது ஒரு இடத்துல அப்படின்னா, இங்கே நீ அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அடிச்சு அந்த ஈகோ சுத்தமாக உடைக்குது. அந்த ஈகோ சுத்தமாக உடைக்கும் போது நான் நம்பிட்டு இருந்த எதுவுமே நான் இல்லை அப்படின்னு மனசு லேசாக உணர ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது என்னுடைய இறுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிக்குது. இறுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிக்கும் போது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நான் அனுமதிக்க ஆரம்பிக்கிறேன். சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அனுமதிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அன்பு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தரை சரியாக நடத்துகிறதா இருக்கட்டும், கருணையோடு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இது புரிய ஆரம்பிக்கிறது மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்லா இருக்கிற உணர்வை டேஸ்ட் பண்ணும்போது தான் நல்லா இல்லாத உணர்வை இத்தனை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ இறுக்கத்தோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இத்தனை பேரை நான் மன்னிக்க தவறிட்டேன், இத்தனை விஷயங்கள் நான் இறக்கி வைக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு லேசாக தோணுது. அடடா, இந்த பக்கம் இவ்வளோ சாஃப்டான, இந்த பக்கம் இவ்வளோ ஒரு சூதிங்கான ஒரு லைஃப் இருக்கும்போது நான் ஏன் இது எல்லாத்தையும் சுமந்துட்டுருக்கணும், இது எனக்கானது கிடையாது அப்படின்றத மனசு தானாக உணர ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன செய்கிறேன்னா, முதல்ல எல்லாத்தையும் மன்னிக்க ஆரம்பிக்கிறேன். மன்னிக்கிறதுலையுமே 3 வகையான ஒரு விஷயம் இருக்குது. நான் திருக்குறளை தான் ஓமையாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துக்குமே ஃபர்ஸ்ட் திருக்குறளை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஓமை எதுவும் இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா சிம்பிளிஃபைட் ஃபார்மில் ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஒரு காமன் மேன்ஸ் லைஃப்பில் இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸை எடுத்து கிளாஸிஃபை பண்ணுறது திருக்குறளோட நல்ல ஒரு ரிசர்ச் மெட்டீரியல் எதுவும் இருக்கான்னு எனக்கு பர்சனலாக தெரியல. எப்பயுமே யார் யார் மேலே நமக்கு கோவம் வருது அப்படின்னா, 3 தரப்பு மனிதர்கள் மேலே 3 தரப்பு செயல்கள் மேலே நமக்கு கோவம் வருது. நமக்கு ஏமாற்றம் நிகழுது. யாராவது நமக்கு வந்து வலியையோ ஏமாற்றத்தையும் 3 வகையெல்லாம் கொடுக்க முடியும். அந்த 3 கோர் கான்செப்டான திருக்குறளுடைய முப்பால் தான். நமக்கு அறம் சார்ந்த ஏமாற்றத்தை ஒரு கொடுக்க முடியும், பொருள் சார்ந்த ஏமாற்றத்தை ஒருத்தர் கொடுக்க முடியும், இன்பம் சார்ந்த ஏமாற்றத்தை ஒருத்தர் கொடுக்க முடியும். இந்த 3 விஷயத்துல தான் நமக்கு வலியோ வேதனையோ துன்பமோ இன்பமோ எதுவுமே கிடைக்கும். இதில் எப்பயுமே பார்த்தா இந்த 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 துன்பமும் கோபமும் டக்குன்னு முதல்ல ஏற்படுறது யார் மேலே அப்படின்னா, நம்ம இன்பத்து மேலே கை வைக்கிறவங்க மேலே நமக்கு வந்து உடனே ஒரு கோபம் ஏற்படுது. வேற நம்மக்கிட்ட அறப்பிரழ்வாக நடந்துக்கிறவங்க மேலே நமக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வர்றதுலையும் தோணுது. இன்ஃபேக்ட் அவங்க ஒருத்தர் வந்து
நமக்கு அறப்பிறழ்வாக நடந்துக்கிறாங்கன்னு புரிய வரும்போதே அந்த ஈவெண்ட் ரொம்ப தூரம் கடந்து போயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உட்காந்துருக்கிற இடத்தையோ இல்லை நான் தூங்கிட்டு இருக்கும்போதே யாரோ ஒருத்தர் என் கம்ஃபர்ட்டை, என்னுடைய இன்பத்தை, என்னுடைய சிற்றின்பத்தை, என்னுடைய ஸ்மால் ப்ளஷர்ஸில் கை வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல உடனே ரிட்டாலியேட் ஆகுது. வேற யாராவது உண்மையிலேயே அடிப்படை அறத்தில் தப்பான ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா கோவம் வர மாட்டேங்குது. இன்னுமே மனசுக்கு வர ஒரு டக்குன்னு ஒரு சினாரியோ சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் கம்ஃபர்ட் அண்ட் ப்ளஷர் தியேட்டரில் எனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரோட தலை எனக்கு மறைக்குது அப்படின்னா உடனே அவர் மேலே கோவம் வரும். தலை மறைக்குதுன்னு சண்டை போடுறேன். இன்னொரு ஒரு கால் ஆட்டிக்கிட்டே இருக்காரு, அதனால என் சீட் ஆடுதுன்னு எனக்கு கடுப்பாக இருக்குது. என்னுடைய ஸ்மால் இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸ் மேலே ஒருத்தர் கை வைக்கும்போது எனக்கு உடனே கோவம் வருது. வேற ஒரு படத்தில் ஒரு ஐட்டம் சாங் வச்சு ஒரு பொண்ணை டேபிள் மேலே ஏறின சுற்றி ஒரு 200 பேர் ஆட விட்டு பார்க்கும்போது, அதுவும் யார் வீட்டு பொண்ணோ தானே அப்படின்னு மனசு யோசிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2-3 மாதம் கழித்து வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் தான் யோசிக்குது. அப்படி பார்த்தா நம்மளும் தானே இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம், இதுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளும் தானே நடந்திருக்கோம், இது காசு கொடுத்து நம்மளும் தானே ஆதரிச்சிருக்கணும். ஒரு மிகப்பெரிய அறப்பிறழ்வு நடக்கும்போது நமக்கு தெரியுது, நடந்து ரொம்ப நேரம் கழித்து தான் அது அறப்பிறழ்வுன்னே தெரியுது. வேற இந்த கோவத்தை தாண்டி இந்த நடந்த இந்த துன்பத்துடைய தாக்கம் இருக்குல்ல, அது இன்பத்தில் உடனே போயிடுது. ஆனால் அறத்தில் அது ரொம்ப காலம் நிற்கிது. ஆனால் அறம் சார்ந்து நமக்கு சரியாக நம்மளை வழிநடத்தாத ஆட்கள் மேலே நமக்கு சாகிற வரைக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமோ, ஒரு வெற்றிடமோ, ஒரு கோவமோ, ஒரு வலியோ இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல சிகரெட்டை அறிமுகப்படுத்த நண்பனை கூட ஈஸியாக ஒருத்தன் மன்னிச்சிடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் தனக்கு சரியாக புத்திமதி சொல்லி வளர்க்காத அப்பாவை யாருமே மறக்கவே மாட்டேங்கிறான், மன்னிக்கவே மாட்டேங்கிறான், இறக்கி வைக்க மாட்டேங்கிறான் மனசில். சரியாக இருக்க வேண்டிய நேரத்தில், சரியாக இருக்க வேண்டிய காலத்தில் நீ சரியாக இருந்தனா எனக்கு எல்லாமே சரியாக நடந்துருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறம் சார்ந்த ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு பையன் மனசில். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பிறழ்வுகள், இந்த அறம் சார்ந்த பிறழ்வுகள், துன்பங்கள், பொருள், இன்பம் சார்ந்த பிறழ்வுகள், துன்பங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் தான் நம்ம மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். வரிசையாக ஒவ்வொன்றா மன்னிக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் மன்னிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கை குறித்த பாதை நமக்கு பயங்கரமாக விசாலமாகுதுன்னு. நமக்கு முன்னாடி இருக்கிற பாதை ரொம்ப ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக, ரொம்ப அகலமாக, ரொம்ப விசாலமாக, எப்படி போனாலும் இடிக்காத மாதிரி, எங்கே இடித்தாலும் வலிக்காத மாதிரி ஒரு ப்ராடர் பாத்வேயாக மாறுற மாதிரி மனசு உணருது. இதோடைய நீட்சி எங்கே போகுது அப்படின்னா, மன்னிச்சுக்கிட்டே இருக்க இருக்க மறக்க ஆரம்பிக்கிறேன் மன்னித்த விஷயங்களை. அதே நேரத்தில் புதுசாக யாரையும் தண்டிக்கிறத குறைச்சிக்கிறேன். அது ரொம்ப நடக்கிற மாதிரி தோணுது. நம்ம எல்லாருமே when we start practicing compassion, ஒரு கட்டத்தில் நம்ம ரிஜிடாக இருக்க மாட்டேங்கிறோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே குறைஞ்சி போயிடுதோன்னு எனக்கு தோணுது. இவங்க இப்படித்தான் இருக்கணும், என்கிட்ட நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், அவங்க சைட்லேருந்து இது எப்படி இருக்குது, அவங்க வளர்ந்த பின்புலம் என்ன, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன, எந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு கட்டமைப்பின் மேலே நின்று ஒருத்தங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான மனிதாபிமான பார்வையை ஒருத்தர் மேலே வைக்க முடியுது. அதுக்கு ஒருத்தர் நம்ம மன்னிக்க வேண்டியிருக்கு, தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, எல்லா விஷயத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, மறந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு அழகான விஷயம் என்னன்னா, இது எங்கே தான் போய் முடியுது அப்படின்னா, மலையோட ஒரு பக்கத்துலேருந்து மலையின் உச்சிக்கு ஏறி இன்னொரு பக்கத்தில் மலையின் அடிவாரத்துக்கு இறங்குற மாதிரி மன்னிச்சு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒரு முக்கியமான ஆளை நம்ம மன்னிக்கவே விட்டுறோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரிய வரையும் தோணும். அது யார் அப்படின்னா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். நம்மளை முதல்ல நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கணும். தெரியாமல் செஞ்ச தவறுகளாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சே செஞ்ச தவறுகளாக இருக்கட்டும், இல்லை சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட தவறுகளாக இருக்கட்டும், நம்ம எல்லா விஷயத்துலேருந்தும் நம்மளை மன்னிக்க கற்றுக்க ஆரம்பிக்கணும். இத்தனை பேரை மன்னிக்கிறது எல்லாமே எங்கே பரிபூர்ணம் அடையுதுன்னா, கடைசியாக நாம் நம்மளை மன்னிக்க முடிஞ்சு, நாம் நம்மளை தட்டி பிடிச்சி தூக்கி எழுந்து நிப்பாட்டி அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போக முடியும் அப்படின்னு நாமளாக நம்பும்போது தான் அது பூரணம் அடையுது நினைக்கிறேன். ஸோ அதுதான், அவ்வளோதான். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா, நம்ம ஆர்ட் ஃபார்ம்ஸ் நிறைய விஷயத்த கையில் எடுத்து அதை நிறைய சுவிக்கணும். நிறைய அதை லைஃப்பில் ஆர்ட் ஃபார்ம்ங்கிற ஒரு பெரிய குளத்துக்குள்ளே நம்ம ஆன்மா, அந்த உடல், இந்த ஈகோ முக்கி எடுக்க வேண்டியிருக்கு. இது ஏன் இதை பற்றி இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்குன்னா, எல்லா விஷயத்துக்குமே
ஒரு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இல்லைனா 1+1 ஈக்குவல் டு 2ங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் காலம் வச்சுருக்கான்னு தெரியல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணமே ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும்போது இந்த இடத்துல நின்று அதை திரும்பி பார்த்தா தான் ஓ இன்னைக்கு இப்படி நடக்கிறதுக்காக தான் அன்றைக்கி அது அப்படி நடந்துங்க போட்டிருக்குன்னு மனசு அதை புரிஞ்சுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் த டாட்ஸ் பை லுக்கிங் பேக். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஏன் நடந்திருக்கு, இந்த வாழ்க்கையில் நம்ம ஏன் நடக்கிற இடத்துல இருந்திருக்கோம் அப்படின்றது எல்லாமே அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையிலே புரிய வருது. அது நடக்கும்போது இது என்ன இழவுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியறது. அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஏனே செய்யணும், இல்லைனா இதை செய்கிறனால என்னங்க ஒரு ஒரு பலாபலன் இருக்குது அப்படின்னா, இது ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் கிடையாது. நம்ம ஊரில் நம்மளை வந்து எந்திரிச்சு நேரத்துக்கு எழுப்பி விட்டு குளிப்பாட்டி தலை சீவி பேகை மாட்டி போடா ஸ்கூலுக்குன்னு அனுப்பிச்சாங்க. அன்றைக்கி அதை செஞ்சப்போ இதெல்லாம் ஏன் நம்ம செய்கிறோன்ற காரணம் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது இது லைஃபே வேறு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு நம்மளை சரண்டர் பண்ணும்போது ஏற்படுற விஷயம் என்னங்கிறது சரண்டர் பண்ணுற நேரத்தில் தெரிய போகிறதில்ல. ஒரு புக் எடுத்து வாசிக்கும்போது கடியாக தான் இருக்குது. ஒரு ஆர்ட் மூவியை பார்க்கும்போது கடுப்பாக தான் இருக்குது. ஒரு இசையை பொறுமையாக உட்காந்து ரசிக்கும்போது மனசு வந்து என்ன இந்த பாட்டு இப்படி இருக்குது, பீட் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு ஒரு ப்ரீகன்சீவ் நோஷனோட இவன் போட்ட பாட்டு தான் நல்லா இருக்கும், இவன் போட்ட பாட்டு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடய தெரியுது. எந்த இடத்துலையுமே தன்னை சரண் புகுத்த, தன்னை ஒப்படைக்க இந்த மனசும் இந்த அறிவும் மறுக்குது, தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நீ ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண, அப்போ தான் நான் இறங்கி வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தேவைங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே நாம் இலகுவாகிறத, நெகிழ்ந்து போகிறத, நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு நெகிழ்வை இது தடுத்துக்கிட்டே இருக்குது, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். லைக் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹாவ் அ லைட் வெயிட் சோல், சரண்டர் யுவர் செல்ஃப் டு ஆர்ட். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.